உங்களுடைய ஃபேனோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறதால உங்களுக்கு கரெக்டாக வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்செலாம் நடக்குது அப்படின்ற போது, ஏர் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ப்ராப்பராக இருக்கும்போது உங்கள் ஃபேனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். ஃபேன் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் ஆகிறதால, உங்களுடைய பாகுடைய ஃபேன் சொல்கிறேன், எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகிறதால அதோடைய லைஃபும் வந்து உங்களுக்கு அதிகமாகும், அதோடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து அடுத்த அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு ஏர் ஃப்ளோ ப்ராப்பராக போகுது, எஃபிஷியன்ட் கூலிங் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறோம், எஃபிஷியன்ட் கூலிங்காக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற சினாரியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக எனர்ஜி காஸ்ட்டும் கம்மியாகும். ஸோ அப்போ இந்த எனர்ஜி காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகுது இன்னொரு அட்வான்டேஜ். அதேமாதிரி வந்து எக்யூப்மெண்ட் ரிலையபிலிட்டி. இப்போ வந்து உங்களுக்கு அதர் கண்டாமினேட் அவுட் சைடில் இருக்கிற டஸ்ட்டோ இல்லை மற்ற பார்ட்டிகல்ஸோ வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஹாலில் இருக்கிற உங்களுடைய முக்கியமான டிவைஸஸ், ஸ்டோரேஜ் டிவைஸாக இருக்கட்டும், இல்லை சர்வர்ஸாக இருக்கட்டும், இல்லை அதர் டிவைஸாக இருக்கட்டும், அது மேலே வந்து பட்டு ஓவர் த பீரியடில் பட்டு அதோடைய பர்ஃபார்மன்ஸோ இல்லைனா அது வந்து வேறு ஏதாவது ஷார்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுடைய எக்யூப்மெண்ட் ரிலையபிலிட்டி அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆனால் இந்த